செக் இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு மைனஸ் மாதிரி இருக்குது, இது மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி எதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஹச் கீர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ஹச் கீர்னால் ஸ்கூட்ரு மாதிரி, ஹச் கீரை போட்டால் நம்ம கிளச்சும் பிடிக்கிறதால கீரும் போடுறதால திருவினா போகும் விட்டா நின்றுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஹச் கீர்னால் என்ன, அது எப்படி யூஸ் ஆகும்? ஹச் கீர். வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சூப்பரான பஜாஜ் பிளாட்டினா 110 ஹச் கீரோட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். பார்த்து முன்னாடி சிலிண்டர் உங்களுக்கு தெரியும் அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இல்லோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு ரைட் போகலாம். ஓகே, சரி வாங்க போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இரு இன்னமும் மறந்து போடா கடிச்சு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இது வரைக்கும் எத்தனையோ பைக்குகள் லான்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு சில பைக்ஸ் மட்டும் ஒரு சில அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆகும். அது ஒரு ஃபீச்சர் பற்றி நிச்சயமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் மோஸ்ட்லி யாரும் அதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பைக்கு தான் இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 ஹச் கீர். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த பஜாஜ் பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த பிளாட்டினான்றது வந்து அந்த ஒரு மைலேஜ் தர ஒரு சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் கம்யூட்டர் பைக்கு. அதுக்கடுத்து அந்த ஹச் கீர்ன்றது மட்டும் தான் நம்மளுக்கு டவுட். ஆமாம், அது ஹச் கீர்னா என்ன, அது போட்டால் என்ன ஸ்பெஷல்ன்ற மாதிரி நிறைய டவுட்டுகள் இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த பஜாஜ் பிளாட்டினா எப்படி ஒர்த்தா இல்லையா, அதுக்கடுத்து அந்த ஹச் கீர்னா என்ன, அது போட்டால் என்ன பெனிஃபிட்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டிசைன் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளாக இல்லை, அதுக்குன்னு ரொம்பவும் ஸ்போர்ட்டியாக இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஒரு டீசென்ட் டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் டோன் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 ஹச் கீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டியோட ஒரு வாக் அரவுண்ட் பார்ப்போம். நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு பஜாஜ் பிளாட்டினா 100 அந்த ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி டோனில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ், அதுக்கடுத்து ப்ளஸ் ஒரு எல்இடி டிஆர்எல் ஓகேவாக இருக்குது. லைட்டிங் பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ஹாலஜன் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இதான் உங்களுக்கு வண்டியோட சைட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு கம்யூட்டர் பைக் எவ்வளோ இருக்கணுமோ அதை மாதிரி நல்லாவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரியர் பொசிஷன் வந்து அந்த ஒரு பஜாஜ் பிளாட்டினால அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் சரி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைட் ப்ரொஃபைலும் உங்களுக்கு சேம் அதே தான் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு கார்பரேட்டருக்கான அந்த ஒரு நாப் தெரியும். ஆமாம், இது வந்து BS6 கிடையாது, இது வந்து BS4. ஹச் கீர் வந்து உங்களுக்கு BS4 வந்தது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட சீட்டிங் பொறுத்த அளவுக்கு சொல்லலாம் நல்ல ஒரு லென்த்தான சீட்டு, கம்ஃபர்டபுளான சீட்டுமே கூட. நான் உட்காந்து பார்த்தேன், அதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது இந்த சீட்டிங் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு நார்மலான ஸ்விட்ச் கியர்ஸ் தான் அந்த பஜாஜோட அந்த ஒரு பழைய பைக்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த வண்டியில் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் போடுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட்டோட வரக்கூடிய ஒரு மாடல். இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்ல போனால் ஏகப்பட்ட இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். கீர் இண்டிகேஷன், டைமு, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த கீர் இண்டிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சில இண்டிகேஷன் காமிக்கிற இன்னும் அட்வான்ஸான ஒரு சில லெவல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே என்னோட ஒரு ஃபேவரட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சரி ஓகே, ஆமாங்க, முதல் சொன்ன மாதிரியே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த பஜாஜ் பிளாட்டினா 110ஓட ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வச்சுங்களேன், இது வந்து FZ வெர்ஷன் 4 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. எந்திலே கீர் இண்டிகேஷன் கிடையாது, பட் ஆனால் இதில் கீர் இண்டிகேஷன் உண்டு. அது இல்லாமல் இதில் வந்து அந்த கீரை வந்து ஏற்றுங்க இறக்குங்கன்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் உண்டு. ஆமாம், இது வந்து மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் எந்த பைக்ஸ்லையும் பார்த்ததே கிடையாது. இது வந்து காரில் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து. அது மாதிரி ஃபீச்சரை இதில் கொடுத்தது வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன். ஆமாங்க, வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த பஜாஜ் பிளாட்டினால ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா வச்சுக்கலாம், பஜாஜ் வந்து அப்போ முட்டை பொம்மை இது மாதிரி நிறைய விஷயத்த இதில் வச்சு நீங்கள் எப்படியாப்பட்ட பழமான ரோட்டில் போனாலும் பின்னாடி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கும் எதுவும் ஆகாது, நல்லா கம்ஃபர்டபுளாக போகும் வண்டின்ற மாதிரி மக்கள் மத்தியில் நல்லாவே இந்த வண்டியை விளம்பரம் பண்ணாங்க. உண்மையாலுமே அப்படி இருக்கான்னு வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி
பார்த்தா தெரிஞ்சிட போது. சரி ஓகே, சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 135 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்துடுது. ரியரில் உங்களுக்கு அந்த ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஒரு நைட்ராக்ஷன் கேஸ் அந்த கேட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்துடுது. 110 mm பின்னாடி உங்களுக்கு சஸ்பென்ஷன். வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு சொல்லலாம் இட்ஸ் ஓகே, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டிஃப் டியூன்லாம் இல்லை ஹோண்டா மாதிரி. பட் ஆனால் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் செட்டப்பை கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம இந்த வண்டியோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூமே சேர்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறீன்றப்ப ஓனர் வந்து இந்த சஸ்பென்ஷன் பற்றி அவருடைய அந்த ஒரு லாங் டேர்ம் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சிட்டி ரைடு, ஆமாம் நார்மலான ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஒரு ரூரல் அதான் கொஞ்சம் ரோடே இல்லாத இடத்துல ஓட்டுறீங்கன்றப்ப கூட நல்லாவே ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணுது. சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் ஆன் ரோட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றப்ப நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் ஹை ஸ்பீட் புஷ் பண்ணுறீங்கன்றப்ப இந்த வண்டியோட அந்த ஒரு சாஃப்ட்யூனான சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீட் மேனுவரிங் ரைடிங் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஹை ஸ்பீட் மேனுவரிங்க்கு நிச்சயமாக இந்த சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சஜஷன் கிடையாது. இது இல்லாமல் ஹைவேக்கும் இந்த ஒரு சஸ்பென்ஷன் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. உங்களுக்கு கார்னரிங் அது மாதிரி விஷயங்களும் இது கொஞ்சம் ஃபீல் இருக்காது. பட் ஆனால் அந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அந்த வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கான பர்பஸ் என்ன, வண்டியில் உட்காரவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகணும், அதை பர்ஃபெக்டாக பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே பண்ணுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு BS4 கம்ப்ளைண்ட் இன்ஜின். BS6 கம்ப்ளைண்ட்டில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் BS6 வரேன்றப்போ கார்பரேட்டர் தான், அது எப்படி BS6ல் கார்பரேட்டர் அப்ளிகபிள்னு உங்களுக்கு தோணும். அது ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரானிக்கலி கார்பரேட் கொடுத்துருப்பாங்க, அதான் ஸ்மார்ட் கார்ப்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் பற்றி சொல்லணும் வச்சிங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். அதில் வந்து ஒன்று உங்களுக்கு ஹச் கியர், அந்த ஹச் கியர் என்னன்றதை நான் போக போக சொல்கிறேன். சரி ஓகே, வண்டியோட அந்த ஒரு கிளச் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரில ரொம்ப அப்படியே ஒரு ஸ்டிஃபாகவும் இருக்கிற மாதிரில ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாடரேட்டான கிளச் அப்ளிகேஷன் இருக்குது. வண்டியோட கியர் ஷிஃப்டிங் பொறுத்த அளவுக்கு அது ஸ்மூத்துங்க, அதில் எனக்கு எந்த வித குறையுமே இல்லை. அப்படியே டக்குன்னு கியர் விடுது. கியர் அப்ளிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இந்த வண்டியில் அந்த ஒரு 4 கியர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வண்டி நார்மலான ஒரு டாக்கபிலிட்டி, ஆமாம் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி இன்னும் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக நார்மலாகவே ஓடுது. எந்த வித வைப்ரேஷன் இஷ்யூ ஸ்லோ ஸ்பீடில் கிடையாது. பட் நீங்கள் ஹை ஸ்பீட் புஷ் பண்ணுறீங்கன்றப்ப அந்த இடத்துல நிச்சயமாகவே வைப்ரேஷன் இருக்குது. சரி ஓகே, அந்த ஒரு ஹச்சுகியர்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சொல்லப்போனால் அது வந்து வண்டியோட 5வது கியர் மாதிரி. பட் ஆனால் அந்த 5வது கியரில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பெட்டராக இருக்கும். அது என்னன்றதை வந்து பின்னாடி ஓனர்ஷிப் ரிவ்யூவில் சேர்த்துருக்கேன், அதை பாருங்கள். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வண்டியோட மற்ற விஷயங்கள் பார்த்துட்டு அப்படியே கடகன்னு நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ போயிடலாம். கவலைப்படாது, என்னடா ஹச்சுகியரை சொல்ல மாட்டேடான்னு. சரி ஓகே, இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் போக முடியும். பட் ஹை ஸ்பீட் மேரிங் நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பெட்டராக கிடையாது. உங்களுக்கு ஹை ஸ்பீட் போகிறீங்கிறப்ப ஹேண்ட்லிங் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், கம்பெனி தரப்புலேருந்து 84 km/L இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப மேபி எடுக்கலாம். ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் என்னன்றதை பின்னாடி ஓனர்ஷிப் ரிவ்யூவில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங்க, ஆமாங்க வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 240 mm டிஸ்க் பிரேக் வந்துடுது. பின்னாடி வந்து ஒரு 110 mm ட்ரம் பிரேக் தான். இந்த வண்டியில் வந்து அந்த ஒரு ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய CBS IBS அதை மாதிரி ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக் பிரேக் அப்ளை ஆகும். நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை ஆகும். இதை மாதிரி ஒரு காம்பினேஷனாக அந்த பிரேக்கிங் ஒர்க் ஆகி உங்களுடைய வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுலேருந்து தவிர்க்கும். இதனால் நிச்சயமாக ஸ்கிட் ஆகாது. வண்டி ஓரளவுக்கு அந்த ஒரு நார்மல் பிரேக்கிங் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்டேபிளாகவே ஓரளவுக்கு நிற்குது. பட் ABS இருந்தால் நல்லா இருக்கும். சொல்லப்போனால் இப்போ லேட்டஸ்ட் மாடலில் உங்களுக்கு ABS இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சரி ஓகே, அந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை தவிர்த்துட்டு அந்த வண்டியோட பிரேக்கிங் பைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக் ரியலி வெரி வெல், ஆமாங்க செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக் ஒரு சூப்பர் எக்ஸலண்ட்டான ஒரு பைட் இருக்குது. பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு ட்ரம் பிரேக் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்குது. வாக மொத்தத்தில் வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஓகேவாக இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபீச்சர்ஸ், வண்டியோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்தே பார்ப்போமே. லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் தாங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஹாலஜன், அதுக்கடுத்து உங்களுக்கு ரியர் லைட்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஹாலஜன் லைட்டிங்கில் தான் வருது. வண்டியோட லைட்டிங் த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஒரு த்ரோ தான். பட் LED இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஒரு ஃபீல் நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ வர மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்லையும் LED இருக்குது. பட் பஜாஜ் வந்து அவங்களுடைய எல்லா பைக்ஸ்லையும் அப்படியே ஹாலஜன்லேயே தான் தக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரு பைக்கும் ஹாலஜன்லேயே தான் தக்க வச்சுருக்காங்க. பட் லைட்டிங்கோட த்ரோ
இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியாச்சு. திரும்பி எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு ஒரு ஃபுல் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கனெக்டிவிட்டியை தவிர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த பஜாஜ் பிளாட்டினா 110ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ செக்ஷன் உள்ள போகலாம். இந்த ஒரு ரிவ்யூவோட பார்ட்டில் வந்து நம்ம நிச்சயம் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தாகணும். ஏன்னா வச்சிங்களா ஒரு வெஹிக்கிளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு தான் ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்குறோம். அந்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு வெஹிக்கிளை புதுசாக ஓட்டி பார்க்குறன்றப்ப அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் ஒரு ஓனரால் மட்டும்தான் அந்த வண்டியிலேருந்து கிடைக்கிற முழு எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த ஒரு ரிவ்யூவில் ஒரு சின்ன ஒரு ஓனர்ஷிப் பார்ட்டியும் பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இந்த வண்டியோட ஓனரை வெல்கம் பண்ணுவோம். அண்ணா வாங்கண்ணா. ஹலோ. சரி ஓகே, அண்ணன் பேர் வந்து புஷ்பராஜ். இந்த உதவிக்கரங்கள்னு ஒரு ஹெல்பிங் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ரன் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஃபுட்டு அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த சைட்லையும் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இந்த ஒரு 110cc பார்க்கும்போது உங்களுக்கு இதை விட அஃபோர்டபுளான ஆப்ஷன் இந்த பேஷன், அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னும் இல்லை கம்மியாக போகிறன்றப்ப இந்த ஸ்ப்ளெண்டர், அது மாதிரி ஒரு சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த பஜாஜ் பிளாட்டினா சைடு வந்தீங்கன்னா என்ன ஒரு ரீசன் சொல்லுவீங்க? பஜாஜ் வந்து எங்களோட ஃபேமிலி வெஹிக்கிள் மாதிரி. ஓ, ஸ்டார்டிங்லேருந்து எங்ககிட்ட இருக்கிறது வந்து பஜாஜ் தான். ஓ ஓகே. ஸ்டார்டிங்லேருந்து பஜாஜ் வந்து 110 ஆச்சு, 100ல சிடி 100 இருந்தது, அப்புறம் 110 வந்தது. ஃபைனல் நான் 110 ஹச் கியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? ஆமாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா வச்சுங்க, இந்த வண்டியில் வந்து எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் சொன்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் எல்லா வண்டியிலையும் ஓட்டிட்டேன். ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க R15 அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நீங்கள் எந்த கியரில் போகணுன்றது கிளஸ்டரில் அது காட்டாது. நீங்கள் போகிறது என்ன கியரில் போகிறீங்கன்னு காட்டும், பட் நீங்கள் எதில் போகணுன்றதை உங்களுக்கு மென்ஷன் ஒரு இண்டிகேஷன் மாதிரி இண்டிகேஷன் காட்டாது. மோஸ்ட் ஆஃப் இது வந்து 4 வீலர் காரில் மட்டும்தான் மென்ஷன் ஆகிருக்கும். பட் என்னோட 110 ஹச்சில் வந்து இது உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. சரி ஓகே. சரி ஓகே, இந்த வண்டியில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல உங்களுக்கு ரொம்ப நாளாக செக், இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு மைனஸ் மாதிரி இருக்கு, இது மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும், அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னோட பர்சனலைஸாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லாங் எடுத்துகிட்டு போவேன். எடுத்தேன்னா இங்கேருந்து ஒரு திருச்சி, சென்னை, வேலூர் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் தான் ஓட்டினோம்னா 160 போட்டுறதுன்றது எனக்கு ஆஸ் யூஷுவலாக எனக்கு பிடிச்ச விஷயம். அது இந்த வெஹிக்கிளில் போகும்போது என்னால் வெயிட் ஃபீல் பண்ண முடியல. ஓ, வண்டி வந்து கொஞ்சம் லைட் வெயிட். ஆமாம், லைட் வெயிட்ன்றதுனால ஹைவேஸில் என்னால் அதை கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டிய ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஹைவேஸ்க்கு அந்த அளவுக்கு நல்ல ஃபீட்பேக் இல்லை. ஆமாம், ஹைவேஸுக்கு வண்டி ஸ்மூத்தாக தவிர அந்த வெயிட் இல்லாதது எனக்கு கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வண்டி அப்படின்றது. சரி ஓகே, மற்றபடி நீங்கள் இந்த டவுனுக்குள்ளே ஓட்டும் போதோ இல்லை கொஞ்சம் ரூரல் சைட் போகிறன்றப்போ அந்த சமயத்துலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ஃபர்டபுளாக அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, இல்லை ஃபுல்லி கம்ஃபர்டபுள் தான். ஃபுல்லி கம்ஃபர்டபுள் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வண்டியிலன்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த ஒரு ஹச் கியர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ஹச் கீர்னா ஸ்கூட்டர் மாதிரி, ஹச் கீரை போட்டால் நம்ம கிளச்சும் பிடித்தால கீரும் போடுறதால திருவினா போகும், விட்டா நின்றுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அந்த ஹச் கீர்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகும்? ஹச் கீர்ன்றது பெரிய ஒரு மனலாம் கிடையாது. இந்த வெஹிக்கிளில் 5th கியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5th கியர் தான் ஹச். ஹச்ன்றது ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும் வண்டியில. ஜென்ரலா ஒரு 5th கியருக்கான ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குமோ நம்ம எல்லாமே 125ல பார்த்துருப்போம், 160 அந்த மாதிரி வெஹிக்கிள்ல தான் 5th கியர் ஆப்ஷன் வரும். 110ல ஒரு 5th கியர் ஆப்ஷன், ஒரு ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா மட்டும்தான். அந்த ஒரு 5th கியர்ல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் ஆமாம், நான் கூட ஓட்டும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு 40 ஒரு 50 அபோவ் போகிறன்றப்ப கூட எனக்கு தெரிஞ்சு மற்ற 125லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக கிளைட் பண்ணிட்டு போச்சு. அந்த ஒரு விஷயம் என்னையுமே கூட இந்த வண்டியில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். சரி, கியரோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் தான். அந்த ஒரு ஸ்மூத்னஸ் தான் 110 ஓட்டுறீங்கன்றது அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அச்சுக்கிரியில். சரி ஓகேங்க. சரி ஓகே, மைலேஜ் விஷயத்தில் வந்து இந்த வண்டி தான் இந்த ஒரு 110லேயே பெஸ்ட்டுன்றாங்க. 90-90லாம் தருதா சொல்கிறாங்க. உண்மையாலுமே அவ்வளோ தருதா இல்லை கொஞ்சம்? இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இது நான் இந்த வண்டியோட செகண்ட் ஓனர். நான் இது வரைக்கும் இந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி 70 எடுத்திருக்கேன். ரெகுலராக 70. அதாவது நான் சிட்டி டிரைவ் ஓட்டியும் சரி, ஹைவேஸ் ஓட்டியும் சரி, நான் 70 எடுப்பேன். அப்படிங்களா? சரி ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது 70ன்றதே நிச்சயமா நல்ல ஒரு மைலேஜ் தான். சிட்டி டிரைவ் ஈவன் சிட்டி டிரைவ்லன்னு பார்க்கும்போது 70ன்றது நிச்சயமாக ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ். சரி ஓகே, நான் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரம், உங்களுடைய சூப்பரான பைக்கு எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே மறக்காமல் நீங்களும் ரீஸ்டோரி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய்.
ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த பஜாஜ் பிளாட்டினா 110ஓட ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு பைக்கோட நான் உங்களை இன்னொரு நாள் பார்க்குறேன். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பபாய். See you later.